Olitri Global Education Campus வழங்கும் வரலாற்றில் இன்று. விராலிமலை சண்முகம் என்று அறியப்படும் சண்முகம் இந்தியாவில் நடுவண் அரசால் இந்தியை ஆட்சி மொழியாக நிறைவேற்றப்பட்ட 1963ஆம் ஆண்டு அலுவல் மொழி சட்டத்தை நிறைவேற்றுவதை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது நஞ்சுண்டு இறந்த போராளி ஆவார். 1943ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நார்த்தாமலையில் மு. ராமையா, சவுந்தரம் அம்மாள் ஆகியோருக்கு இரண்டாவது மகனாக பிறந்து குடும்பத்துடன் விராலிமலையில் வாழ்ந்து வந்தார். மளிகை கடையில் வேலை பார்த்துக் கொண்டு பொதுக்கூட்டங்களில் மொழிப்போர் பற்றி பேசிக் கொண்டு வந்தார். எம்ஜிஆர் ரசிகர் மன்ற துணைச் செயலராக இருந்தார். இந்தி திணிப்பை கண்டித்து போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் வலுப்பட்டுக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் சண்முகமும் அதில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். போராட்டம் தீவிரப்பட்டுக் கொண்டிருக்க காவல்துறையினரின் அடக்குமுறையும் கட்டுக்கடங்காமல் சென்றது. பல இளைஞர்கள் உயிரிழந்து கொண்டிருந்தனர். இந்த நேரத்தில் 2 ரயில் பெட்டிகள் சாம்பலானதால் திரும்ப பெறலாம். 2 மாணவர்கள் உயிரிழந்தால் திரும்ப பெற முடியுமா? மாணவர்களே போராட்டத்தை திரும்ப பெறுங்கள் என்ற அண்ணாவின் வேண்டுகோள் மாணவர்களையும் இளைஞர்களையும் திகைக்க வைத்தது. சண்முகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. திமுக தலைவர்களே, தமிழை காக்க தவறிவிட்டீர்கள், இன்னும் பயம் வேண்டுமா ஐயா? பக்தவச்சலத்தின் ஆட்சியில் தமிழ் தழைக்க வழியின்றி போய்விட்டது. தமிழ் தாயின் புதல்வர்களையும் பாதுகாப்பு சட்டம் எனும் போர்வையால் மூடி மறைத்து விட்டார்கள். தமிழ் தாயின் பாதம் இரத்தத்தால் கரைபடிந்துள்ளது. அண்ணா, நீங்கள் ஆணையிட்டால் தமிழகம் தங்கள் ஆணையை செய்ய காத்து கொண்டிருக்கின்றது. சும்மா இருந்து விடாதீர்கள் என்று அண்ணாவுக்கு கடிதம் எழுதிவிட்டு 1965ஆம் ஆண்டு நஞ்சுண்டு மாண்டு போனார். 1979ஆம் ஆண்டு விராலிமலையில் நிறுவப்பட்ட சண்முகம் படிப்பகத்தை அண்ணா திறந்து வைத்தார். 1981ஆம் ஆண்டு சண்முகத்தின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் கட்டப்பட்ட கல்லறையை அன்பில் தர்மலிங்கம் திறந்து வைத்தார். இப்படி இந்தி திணிப்பை எதிர்த்து போராடிய விராலிமலை சண்முகம் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. டி. நாகிரெட்டி என அழைக்கப்படும் பொம்மிரெட்டி நாகிரெட்டி. இவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், பத்திரிகையாளர், தொழிலதிபர் மற்றும் சமூக சேவகரும் ஆவார். நாகிரெட்டி ஆந்திர மாநிலத்தில் கடப்பை மாவட்டம் பொட்டிம்பாடு என்ற கிராமத்தில் 1912ஆம் ஆண்டு பிறந்தார். இவரது குடும்பம் பிறகு சென்னையில் குடியேறியது. இவருடைய தந்தை வெளிநாடுகளுக்கு வெங்காயம் முதலான விவசாய விளைபொருட்களை ஏற்றுமதி செய்து வந்தார். இந்த தொழிலில் நாகிரெட்டி தமது 18வது வயதில் ஈடுபட்டார். ஒருமுறை வெங்காயம் ஏற்றி சென்ற கப்பல் கடலில் மூழ்கியதால் நட்டம் ஏற்பட்டது. எனவே PNK என்ற அச்சகத்தை தொடங்கினார். ஆந்திர ஜோதி என்ற தெலுங்கு மாத இதழை தொடங்கினார். குழந்தைகளுக்காக தெலுங்கில் சந்த மாமா என்ற சிறுவர் இதழை தொடங்கினார். இது பின்னர் அம்புலி மாமா என்ற பெயரில் தமிழில் வெளியிடப்பட்டது. அது வெற்றியடையவே பல்வேறு மொழிகளிலும் வெளியாயிற்று. ஆந்திராவைச் சேர்ந்த சக்கரபாணி என்ற எழுத்தாளர் அம்புலி மாமா இதழில் கதை எழுதி வந்தார். அப்போது நாகிரெட்டியுடன் அறிமுகம் ஏற்பட்டது. இருவரும் நெருங்கிய நண்பர்களானார்கள். சினிமா துறையில் ஈடுபட விரும்பி வடபழனி அருகே நிலம் வாங்கி வாகினி ஸ்டுடியோவை தொடங்கினார். நாகிரெட்டியின் மகள் பெயர் விஜயா. அவர் பெயரால் விஜயா புரொடக்ஷன்ஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை நாகிரெட்டியும் சக்கரபாணியும் தொடங்கி பாதாள பைரவி என்ற படத்தை தயாரித்தனர். NT ராமாராவ், K. மாலதி, கிரிஜா, SV ரங்காராவ் ஆகியோர் நடித்த இந்த படம் தமிழிலும் தெலுங்கிலும் ஒரே சமயத்தில் தயாராகியது. தமிழ் படத்துக்கான வசனத்தையும் பாடல்களையும் தஞ்சை ராமையாதாஸ் எழுதினார். இசை கண்டசாலா 17/5/1951 வெளியான பாதாள பைரவி தமிழ் தெலுங்கு 2 மொழிகளிலும் வெற்றி படமாக அமைந்தது. பிறகு கல்யாணம் பண்ணிப்பார் என்ற படத்தை நாகிரெட்டியும் சக்கரபாணியும் தயாரித்தனர். இந்த படத்தில் NT ராமாராவ், G. வரலட்சுமி ஜோடியாக நடித்தார்கள். சிறிய வேடங்களில் நடித்து வந்த சாவித்ரி இந்த படத்தில் 2வது கதாநாயகியாக நடித்து புகழ் பெற்றார். அடுத்து ஜெமினி கணேசன், சாவித்ரி இருவரும் இணைந்து நடித்த குணசுந்தரி, மிஸ்லியம்மா ஆகிய படங்கள் விஜயா புரொடக்ஷன்ஸ் வெளியிட்டது. இதில் மிஸ்லியம்மா மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. பிறகு 10 ஆண்டுகள் தமிழ் படம் எதையும் நாகிரெட்டி தயாரிக்கவில்லை. 1965ஆம் ஆண்டு MGR சரோஜாதேவியை வைத்து எங்க வீட்டு பிள்ளையை தயாரித்தார். சக்தி கிருஷ்ணசாமி வசனம் எழுத சாணக்கியா இயக்கினார். படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த படத்தை தெலுங்கு, இந்தி ஆகிய மொழிகளிலும் தயாரித்தனர். இந்தி படத்தில் திலீப்குமார் கதாநாயகனாக நடித்தார். இந்த படம் வடநாட்டில் பல ஊர்களில் வெள்ளி விழா கொண்டாடியது. பிறகு MGR ஜெயலலிதா நடித்த நம் நாடு படத்தை 1969ஆம் ஆண்டு வெளியிட்டார். இந்த படமும் வெற்றி படமாகும். 1974ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ நடித்த வாணிராணி படத்தையும் தயாரித்தார். தமிழ், இந்தி உட்பட பல மொழிகளில் 50க்கும் மேற்பட்ட சினிமா படங்களை தயாரித்திருக்கின்றார்.
வாகினி ஸ்டுடியோவின் பெயர் விஜயா வாகினி ஸ்டுடியோ என்று பிறகு மாறியது. தென்கிழக்கு ஆசியாவிலேயே பெரிய ஸ்டுடியோவாக இது திகழ்ந்தது. இந்த ஸ்டுடியோவிலும் நாகிரெட்டி தயாரித்த படங்களிலும் சக்கரபாணி பங்குதாரராக இருந்தார். சிறந்த நட்புக்கு எடுத்துக்காட்டாக இவர்கள் விளங்கினார்கள். அக்காலத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழி படங்களும் சென்னையில் தான் தயாரிக்கப்பட்டன. ஸ்டுடியோக்கள் சென்னையில் தான் இருந்தன. ஆந்திராவில் ஒரு ஸ்டுடியோ கூட கிடையாது. ஆந்திராவில் முதல் மந்திரிகளாக இருந்த சஞ்சீவ் ரெட்டி, பிரமானந்த ரெட்டி ஆகியோர் உங்கள் ஸ்டுடியோவை ஆந்திராவுக்கு கொண்டு வந்து விடுங்கள், எல்லா வசதிகளும் செய்து தருகிறோம் என்று அழைத்தார்கள். ஆனால் நாகிரெட்டி மறுத்துவிட்டார். தமிழ் மண் தான் என்னை வாழ வைத்தது, கடைசி மூச்சு உள்ளவரை தமிழ்நாட்டில்தான் வாழ்வேன் என்று கூறிவிட்டார். திரைப்பட தயாரிப்பு துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டு பட அதிபர்கள் வெளிப்புற காட்சிகளை அதிகம் படமாக்க தொடங்கவே ஸ்டுடியோக்களில் வேலை குறைந்தது. இதனால் ஸ்டுடியோக்களை நடத்த முடியாமல் ஒவ்வொரு ஸ்டுடியோவாக மூடப்பட்டு வந்தன. நாகிரெட்டி தன் ஸ்டுடியோவை மக்களுக்கு பயனுள்ள முறையில் மாற்ற விரும்பினார். ஸ்டுடியோ இருந்த இடங்களில் விஜயா ஆஸ்பத்திரி, விஜயா சேசமகால் திருமண மண்டபம் ஆகியவற்றை கட்டினார். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தலைவர், இந்திய திரைப்பட கழக தலைவர் போன்ற பதவிகளை பலமுறை வகித்தவர் நாகிரெட்டி. 2 பல்கலைக்கழகங்கள் நாகிரெட்டிக்கு டாக்டர் பட்டம் வழங்கின. பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட நாகிரெட்டி தனது நினைவாற்றலை இழந்தார். தென்னிந்திய திரைப்பட துறையில் பெரும் சக்தியாக இருந்த பி. நாகிரெட்டி மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. சர்தார் வேதரத்தினம். இவர் இந்திய விடுதலை இயக்க வீரரும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவரும் கொடை வள்ளலும் ஆவார். 14 ஆண்டுகள் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டவர். பிரித்தானிய இந்திய அரசின் உத்தரவை மீறி ராஜாஜி தலைமையில் 30 ஏப்ரல் 1930 அன்று நடைபெற்ற வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு சர்தார் வேதரத்தினம் பிள்ளை பெருமளவில் உதவியதால் 6 மாத சிறை தண்டனைக்கு ஆளானார். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் வேதரத்தினம் பிள்ளை ஆற்றிய அளப்பரிய பங்கினை பாராட்டி 1931ஆம் ஆண்டில் திருநெல்வேலியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சர்தார் எனும் பட்டமளித்து மரியாதை செய்யப்பட்டார். 1946இல் வேதாரண்யத்தில் கஸ்தூரிபாய் காந்தி கண்ணிய குருகுலம் என்னும் கிராமிய மகளிர் மேம்பாட்டு தொண்டு நிறுவனத்தை தொடங்கினார். இந்த தொண்டு நிறுவனத்தின் ஆதரவற்றோர் இல்லம் கைவிடப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு உணவு, உடை, இருப்பிடம், கல்வி வழங்கி வருகின்றது. மகாத்மா காந்தி அறிவித்த பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று பல முறை சிறை சென்றவர் தியாகி வேதரத்தினம் பிள்ளை. இவரது தியாகத்தை உலகுக்கு உணர்த்தும் விதமாக இந்திய அரசு கடந்த 1998ஆம் ஆண்டு 2 ரூபாய் நினைவு அஞ்சல் தலை மற்றும் அஞ்சல் உரை வெளியிட்டு பெருமைப்படுத்தியது. இந்திய விடுதலைக்காக போராடிய வேதரத்தினம் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. நிகிட்டர் சேர்கோவிச் குருசேவ். இவர் சோவியத் ஒன்றியத்தின் தலைவராக பனிப்போர் காலத்தின் முதல் பகுதியில் இருந்தவர். 1953ஆம் ஆண்டு முதல் 1964ஆம் ஆண்டு வரை சோவியத் ஒன்றிய பொது உடைமை கட்சியின் முதல் செயலாளராகவும் 1958ஆம் ஆண்டு முதல் 1964ஆம் ஆண்டு வரை சோவியத் பிரதமராகவும் பதவி வகித்தவர். சோவியத் ஒன்றியத்தின் சுடாலினிய கொள்கையில் இருந்து விடுவித்தமை, ஆரம்பகால சோவியத் விண்வெளி திட்டத்தின் முன்னெடுத்தமை மற்றும் உள்நாட்டு கொள்கைகளில் பல தாராளமய சீர்திருத்தங்கள் ஆகியவற்றுக்காக இவர் மிகவும் அறியப்பட்டார். சோவியத் பொதுவுடைமை கட்சி இவரை 1964ஆம் ஆண்டு அதிகாரத்தில் இருந்து நீக்கி அவருக்கு பதிலாக லியோனிது பிரெசனோவை கட்சியின் முதல் செயலாளராகவும் அலெக்சி கோசிகினை பிரதமராகவும் நியமித்தது. இவரது வாழ்க்கையின் கடைசி 7 ஆண்டுகளும் சோவியத் உளவு நிறுவனமான KGBயின் நேரடி கண்காணிப்பில் வாழ்ந்து வந்தார். குருசேவ் 1894ஆம் ஆண்டு ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான இன்றைய எல்லைக்கு அருகில் உள்ள கலினோகா என்ற ஊரில் ஏழை வேளாண்மை குடும்பத்தில் பிறந்தார். அவர் தனது இளமை காலத்தில் உலோக தொழிலாளியாக பணியாற்றினார். ரஷ்ய உள்நாட்டுப் போரின் போது இவர் ஒரு அரசியல் ஆலோசகராக பணியாற்றினார். யோசப் ஸ்டாலினின் சகாவான லாசர் சிகுனோவிச் என்பவரின் உதவியோடு சோவியத் உயர்வரிசைக்கு முன்னேறினார். யோசப் ஸ்டாலினின் பெரும் துப்புரவாக்கத்திற்கு ஆதரவளித்தார். ஆயிரக்கணக்கான கைதுகளுக்கு ஒப்புதல் அளித்தார். 1938ஆம் ஆண்டில் ஸ்டாலின் அவரை உக்ரைனிய சோவியத் குடியரசை நிர்வகிக்க அனுப்பினார். சோவியத் ஒன்றியத்தில் பெரும் தேசபக்தி போர் என அழைக்கப்பட்ட கிழக்கு போர்முனை காலத்தில் குருசேவ் மீண்டும் அரசியல் ஆலோசகராக ஸ்டாலினுக்கும் அவரது தளபதிகளுக்கும் இடையில் ஒரு இடைத்தரகராக பணியாற்றினார். ஸ்டாலின் கிராட் சண்டை இரத்த களரியில் குருசேவ் கலந்து கொண்டார். இதுகுறித்து அவர் தனது வாழ்நாள் முழுவதும் பெருமிதம் கொண்டவராக இருந்தார்.
போருக்கு பிறகு ஸ்டாலினின் நெருங்கிய ஆலோசகர்களில் ஒருவராக மாஸ்கோவிற்கு திரும்ப அழைக்கப்பட்டார். 1953ஆம் ஆண்டு ஸ்டாலினின் இறப்பு நாட்டில் ஓர் அதிகார போட்டியை தூண்டியது. இந்த போட்டியில் குருசேவ் கட்சியின் முதல் செயலாளராக தனது அதிகாரத்தை பலப்படுத்தி வெற்றி பெற்றார். 1956ஆம் ஆண்டு 20வது கட்சி மாநாட்டில் அவர் ஓர் ரகசிய உரையை நிகழ்த்தினார். இந்த உரையில் அவர் ஸ்டாலினின் அரசியல் அதிகாரத்தை கண்டித்தார். சோவியத் ஒன்றியத்தில் குறைந்த அடக்குமுறை சகாப்தத்தை இந்த உரை ஏற்படுத்தியது. சாதாரண குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட அவரது உள்நாட்டு கொள்கைகள் குறிப்பாக விவசாயத்தில் பெரும்பாலும் பயனற்றவையாக இருந்தன. இறுதியில் தேசிய பாதுகாப்புக்காக ஏவுகணைகளை நம்புவார் என்று எதிர்பார்த்திருந்த வேளையில் குருசேவ் தேசிய பாதுகாப்பு படைகளில் பல குறைப்புகளை அறிவித்தார். இருந்தபோதிலும் குருசேவின் ஆட்சி பனிப்போரின் மிகவும் பதட்டமான ஆண்டுகளை கண்டது. இது கியூபா ஏவுகணை நெருக்கடியின் போது உச்சகட்டத்தை அடைந்தது. குருசேவின் புகழ் அவரது கொள்கைகளில் இருந்த குறைபாடுகளால் மங்கி போனது. இது அவரது சாத்தியமான எதிரிகளை தைரியப்படுத்தியது. அவர்கள் லியோனிது பிரெசினோவ் தலைமையில் வலிமையுடன் எழுந்து 1964ஆம் ஆண்டு பிரதமர் பதவியில் இருந்தும் கட்சித் தலைவர் பதவியில் இருந்தும் அவரை நீக்கினர். இருப்பினும் முந்தைய சோவியத் அதிகார போட்டிகளின் கொடுமைகளை அவர் அனுபவிக்கவில்லை. மாஸ்கோவில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் கிராமம் ஒன்றில் ஒரு ஓய்வு கால குடிமனை ஒன்றுடன் அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டது. அவரது நீண்ட நினைவு குறிப்புகள் மேற்குலகத்திற்கு கடத்தப்பட்டு 1970ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. பனிப்போர் காலகட்டத்தில் சோவியத் தலைவர் நிகிட்டா குருசேவ் ஜோசப் ஸ்டாலினின் ஆட்சிக்கால நிர்வாகத்தை விமர்சனம் செய்த தினம் வரலாற்றில் இன்று. பெட்ரோல் என்பது பெட்ரோலியம் எனப்படும் பாறை எண்ணெயில் இருந்து பெறப்படும் ஒரு ஒளியூடு புகவிடும் திரவமாகும். இது பிரதானமாக இயந்திரங்களில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. இது பெரும்பாலும் சேதன சேர்வைகளாலேயே ஆக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலியமானது பல்வேறு கூட்டுப் பொருட்களால் ஆனது. இதிலிருந்து பகுதிப்பட காட்சி வடித்தல் செயன்முறை மூலம் பெட்ரோல் பிரித்தெடுக்கப்படுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் இவற்றில் மாற்று எரிபொருளாக எத்தனாலும் சேர்க்கப்பட்டிருக்கும். சாதாரண சூழல் நிபந்தனைகளுக்கு கீழ் இது திரவ நிலையில் காணப்படும். பெட்ரோலின் அடர்த்தி ஒரு லிட்டருக்கு 0.71 முதல் 0.77 கிலோ வரை உள்ளது. மேலும் இது நறுமண தொகுதி ஹைட்ரோ கார்பன்களில் உயர்ந்த அடர்த்தி உடையதாக உள்ளது. பெட்ரோல் தண்ணீரினை விட அடர்த்தி குறைந்தது. எனவே இது நீரில் மிதக்கும் தன்மை கொண்டது. எனவே பெட்ரோல் மூலம் உருவாகும் தீயை அணைக்க பொதுவாக தண்ணீர் பயன்படுத்தப்படுவதில்லை. டீசல், விமான எரிபொருள் அல்லது மண்ணெண்ணெய் ஆகியவற்றிலும் பார்க்க பெட்ரோல் ஆவி பரப்பக்கூடியதாகும். இதற்கு காரணம் பெட்ரோலின் அமைப்பு பொருட்கள் மட்டுமல்ல, அதனுடன் சேர்ந்துள்ள கூட்டுப் பொருட்களும் இதற்கு காரணமாக இருக்கின்றது. ஐக்கிய அமெரிக்காவில் எரிக்கப்படாத ஹைட்ரோ கார்பன்களின் வெளியீட்டை குறைக்க ஆவி பரப்பு கட்டுப்பாடுகள் உள்ளன. இதற்காக ஆவியாதலுக்கு தடை செய்யும் மாற்றியமைக்கப்பட்ட பெட்ரோல் பயன்படுத்தப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவில் மாநில அரசாங்கங்களால் கோடைகால பெட்ரோல் ஆவி பரப்பு எல்லைகள் வரையறுக்கப்படுகின்றன. இவை மாநிலங்களுக்கு மாநிலம் வேறுபடுகின்றன. பெரும்பாலான நாடுகள் கோடைகால, குளிர்கால மற்றும் இடைநிலை எல்லைகளை கொண்டுள்ளன. பெட்ரோல் மிக அதிக தீப்பற்றும் திறனை கொண்டுள்ளதாக இருப்பதால் அது விரிவடைந்த நிலையில் இருக்கும்போது எளிதில் ஆவியாகின்றது. இதனால் காற்றுடன் கலந்து எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய பெட்ரோல் ஆவியை உற்பத்தி செய்கின்றது. எரிதலை துவக்கும் ஒரு காரணி கிடைக்கும் போது இது மிக அபாயகரமான எரிதல் அல்லது வெடிப்பை ஏற்படுத்தக்கூடும். இந்த பெட்ரோலுக்கு 1919ஆம் ஆண்டு அமெரிக்காவின் முதல் மாநிலமான ஒரிகன் கலனுக்கு 1% என்ற வரியை நிர்ணயித்த தினம் வரலாற்றில் இன்று. இன்றைய சொல்லுவெள்ளு போட்டிக்கான கேள்வி: தமிழகத்தில் எந்த மாவட்டத்திற்கு செல்ல இப்போது இ-பாஸ் கட்டாயம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது? பனிப்போர் என்பது 2ஆம் உலகப் போர் முடிந்த பின்னர் 1990ஆம் ஆண்டு வரை அமெரிக்காவுக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையில் இடம்பெற்ற முறுகலை குறிக்கும். இந்த காலத்தில் இந்த 2 வல்லரசு நாடுகளும் தமது இராணுவம், தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி திட்டங்களை வளர்ச்சி செய்துள்ளன. வேறு நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்து 2 நாடுகளும் உலகில் தனது செல்வாக்கை மேம்படுத்தியுள்ளன. சோவியத் ஒன்றியத்தின் நட்பு நாடுகள் பொது உடைமையை பயன்படுத்தியுள்ளன. அமெரிக்க அரசு பொது உடைமையின் விரிவை தடை செய்ய பார்த்தது. இதனால் கொரியா, வியட்நாம், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் அமெரிக்காவுடன் இணைந்த படையினர்களுக்கும் சோவியத் ஒன்றியத்தை இணைந்த படையினர்களும் போர்களில் ஈடுபட்டுள்ளன. பனிப்போர் தொடக்க புள்ளியை பற்றி வரலாற்று அறிஞர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளது.
பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் இரண்டாம் உலகப் போரை தொடர்ந்து உடனடியாக பனிப்போர் தொடங்கியதாக அதன் தோற்றத்தை கண்டுபிடித்துள்ளனர். மற்றவர்கள் 1917ஆம் ஆண்டு போல்செவிக் அதிகாரத்திற்கு வந்தபோது ரஷ்ய குடியரசில் அக்டோபர் புரட்சிகள் தொடங்கியது என்று வாதிடுகின்றனர். சோவியத் யூனியன் ஒரு விரோதமான முதலாளித்துவ சுற்றுப்பாதையில் சூழப்பட்டிருப்பதாக விளாடிமிர் லெனின் குறிப்பிடுகிறார். சோவியத் ஒன்றியத்தின் எதிரிகளை பிரித்து வைப்பதற்கு ஒரு ஆயுதமாகவும் சர்வதேச கம்யூனிசம் உருவாக்கும் ராஜதந்திரமாக பனிப்போரை கருதினார். இது வெளிநாடுகளில் புரட்சிகர எழுச்சிகளை அழைத்தது. அவருடைய வாரிசான ஜோசப் ஸ்டாலின் சோவியத் ஒன்றியத்தை ஒரு சோசலிச தீவு என்று கருதியதுடன் தற்போதைய முதலாளித்துவ அமைப்பு ஒரு சோசலிச சுற்றுச்சூழலால் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டு கூறினார். இரண்டாம் உலகப் போருக்கு முன் பல்வேறு நிகழ்வுகள் பரஸ்பர நம்பிக்கையற்ற தன்மையை நிரூபித்தன மற்றும் மேற்கத்திய சக்திகளுக்கும் சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையே சந்தேகமும் இது தவிர முதலாளித்துவத்திற்கு எதிராக கம்யூனிசத்தால் முன்வைக்கப்படும் பொது தத்துவ சவால்களும் அடங்கியுள்ளது. ரஷ்ய உள்நாட்டுப் போரில் போல்செவிக்கு எதிரான எதிர்ப்பில் மேற்கு நாடுகளின் ஆதரவு இருந்தது. 1926ஆம் ஆண்டில் ஐக்கிய ராஜ்யத்தில் நடைபெற்ற பொது வேலைநிறுத்தத்திற்கு சோவியத் நிதி கொடுத்ததால் பிரித்தானியா மற்றும் சோவியத் ஒன்றியத்துடனான உறவுகளில் விரிசல் ஏற்பட்டது. ஸ்டாலினின் 1927 முதலாளித்துவ நாடுகளுடன் சமாதான சகவாழ்வு பற்றிய அறிவிப்பு கடந்த காலத்தை விட்டு விலகி திட்டமிட்ட பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு தலைமையிலான ஆட்சி கவிழ்ப்பு சதியின் 1928ஆம் ஆண்டில் நடந்த சக்தி நிகழ்ச்சி விசாரணை 1933ஆம் ஆண்டு வரை அமெரிக்கா சோவியத் ஒன்றியத்தை அங்கீகரிக்க மறுத்தது மற்றும் பிரிட்டிஷ், பிரெஞ்சு, ஜப்பானிய மற்றும் நாசி ஜெர்மன் உளவுத்துறையின் குற்றச்சாட்டுகளுடன் பெரிய களையெடுப்பு மாஸ்கோ விசாரணைகள் நடைபெற்றது. இருப்பினும் அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியமும் உலகப் போர்களுக்கு இடையேயான இடைக்கால காலத்தில் பொதுவாக தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தன. இந்த பனிப்போரில் உருவாக்கப்பட்ட வார்சா ஒப்பந்த அமைப்பு கலைக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. எஜுகேஷனை போட்டு பயன்படுத்தக்கூடாது பிள்ளைகளை. இவ்வளோ பெரிய புக்கை கொடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லி பிள்ளைங்களை பயன்படுத்துறாங்க. அப்படி இல்லை, நாங்கள் பெஸ்ட் வே ஆஃப் மெத்தடை செலக்ட் பண்ணிருக்கோம் சிலபஸ். Breaking all the traditional learning methods, Allotry Global Education Campus, Madhuvaram and Kodungayur. Admission open for session 21-22. We provide world-class education and amenities with minimum fee. Hurry up, limited seats. Complete your admission process just over a phone call. 7550 10013 7550 10016. Chennai's best CBSE school challenge.